டுடே நம்ம இனிப்பு குழிப்பணியாரம் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குழிப்பணியாரம் செய்யறதுக்கு நான் நார்மலா நம்ம வீட்டில் அரைக்கக்கூடிய இட்லி மாவு இந்த அளவுக்கு கெட்டியா எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் இந்த குழிப்பணியாரத்துக்கு மாவோட மெஷர்மெண்ட் என்னன்னா, இந்த கப்ல 3 கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கிட்டேன். ஸோ 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமா வேணும்னா இது வலிய வெல்லம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 2 போல ஏலக்காய் எடுத்து இந்த உரல்ல நல்லா தட்டி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் உப்போட அளவு என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. நான் உப்பு மாவு கரைக்கும் போதே சேர்த்துக்கிட்டதுனால நான் இப்போ உப்பு சேர்த்துக்கல. நெக்ஸ்ட் நம்ம வெள்ளைப்பாகு ரெடி பண்றதுக்கு பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்க வெள்ளத்தை எல்லாத்தையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை கரையிறதுக்கு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஆட் பண்ணிட்டா போதும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம எல்லா வெள்ளமும் கொஞ்சம் கொஞ்சம் முழுசா இருக்குது இல்லையா, அது எல்லாம் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா ஒன்று போல கிளறி விடலாம். இந்த அளவுக்கு நம்மளுக்கு எல்லா வெள்ளமுமே கரைஞ்சு இந்த ஸ்டேஜுக்கு வந்தாலே போதும். இதை நம்ம அடுப்பை விட்டு இறக்கி வச்சு ஒரு 5 நிமிஷம் பக்கம் நல்லா சூடு போற அளவுக்கு வச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு சூடு போனதுக்கு அப்புறம் ஒரு சில்வர் ஃபில்டர் எடுத்து இதை நம்ம ஃபில்டர் பண்ணி மாவு கூட சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு எல்லா வெள்ளைப்பாகையும் மாவு கூட நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கு அப்புறம் பாருங்க, அதுல உள்ள சிறு சிறு கல், நெக்ஸ்ட் சில மண் அந்த மாதிரி எல்லாம் நிறைய தெரியுது. இதுக்காக தான் நான் ஃபில்டர் பண்ண சொல்றேன். கண்டிப்பா நீங்களும் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெள்ளைப்பாகு ஆட் பண்ணதுக்கு அப்புறம் வெள்ளைப்பாகு மாவும் நல்லா ஒண்ணா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா எல்லா சைடும் ஒன்று போல கிளறி விடலாம். இந்த அளவுக்கு கிளறினதுக்கு அப்புறம் நம்ம 2 போல ஏலக்காய் தட்டி வச்சிருக்கோம் இல்லையா, அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா ஒன்று போல கிளறி விடலாம். கிளறி விட்டுட்டு பாத்தீங்கன்னா, எனக்கு இந்த அளவுக்கு தண்ணியா தான் மாவு இருக்கு. இந்த அளவுக்கு இருந்தாலே எனக்கு போதும். உங்களுக்கு ரொம்ப தண்ணியாயிடுச்சு அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பணியார பாத்திரத்தை நல்லா சுடு பண்ணிட்டு ஆயில் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லா பணியார குழிலையும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிட்டாலே போதும். பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம ஆயில் எடுத்துட்டாலே போதும். எடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்டேஜ்ல நம்ம எல்லா குழிலையும் மாவு சேர்த்துக்கலாம். பாருங்க, நான் இந்த அளவுக்கு தான் மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஒன் சைடு ஒரு 2 மினிட்ஸ் பக்கம் நல்லா வேக விடலாம். அது நல்லா குக் ஆகி வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த சைடு உள்ளதை நல்லா குக் பண்ணிடலாம். பாருங்க, இப்ப நம்ம பரட்டி போட்டு அழகா டபுள் சைடும் நல்லா குக் ஆகுறது அளவுக்கு பண்ணிடலாம். இப்போ நமக்கு அழகா பணியாரம் ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ ஒன் சைடு வேகாத மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே நல்லா போட்டு 2 சைடுமே 2 மினிட்ஸ் பக்கம் வேக வச்சாலே போதும். நம்மளுக்கு சுவையான இந்த அளவுக்கு குழிப்பணியாரம் ரெடி ஆயிரும். இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட பணியாரம் பாருங்க எவ்வளோ சாஃப்டா அழகா இருக்குன்னு பாருங்க. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது இந்த மாதிரி தான் அழகா எல்லா சைடுமே ஒன்று போல வெந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.